வணக்கம், நான் உங்கள் விதுரன். இன்று திருமந்திர பாடலையும் அந்த பாடலின் தெளிவான பொருளையும் நான் எனது குரலில் இங்கு தெளிவு செய்ய வந்திருக்கிறேன். இன்றைக்கான பாடல் பார்த்தீங்கன்னா, சினஞ்செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனஞ்செய்த நெஞ்சிடை போற்றவல்லாருக்கு பணஞ்செய்த வானதர் பாகனும் மாங்கே இனஞ்செய்த மான் போல் இணங்கி நின்றேனே அப்படிங்கிறதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடல். இப்பாடலை வெறும் சிவபெருமான் நஞ்சுண்டார், அவரை மனதில் வைத்தால் அவர் வந்து நிற்பார் என்று மட்டும் கூறிவிட்டால் திருமூலரின் பொருள் ஆழத்தை நாம் இழந்து விடுவோமா? இந்த பாடலில் திருமூலர் ஒரு மிக அழகான உள்ள பயணத்தை காட்டுகிறார். சினஞ்செய்த நஞ்சுண்ட தேவர் பிரான் இவ்வரிகளில் இங்கு முதலில் திருமூலர் சிவபெருமானை ஒரு குறிப்பிட்ட திருவிளையாடலின் வழியாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது ஆழகால நஞ்சு தோன்றியதாம். அந்த நஞ்சு உலகையே அழித்துவிடும் அளவிற்கு கொடியதாக எழுந்ததாம். அஞ்சிய தேவர்கள் அனைவரும் இறைவனை நாடினார்களாம். அப்போது உலகம் அழியட்டும் என்று சிவன் விலகவில்லையாம். இது எனக்கு வேண்டாதது என்று சிவன் ஒதுங்கவும் இல்லையாம். உலக உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிறருக்குரிய துன்பத்தை தானே ஏற்றுக்கொண்டாராம். அதனால்தான் திருமூலர் நஞ்சுண்ட தேவர் பிரான் என்று தொடங்குகிறார். இது வெறும் சிவபெருமானின் சிவபுராண நிகழ்ச்சி மட்டுமல்ல, இதனுள் ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கிறதா. பிறர் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு உலகை காப்பவன் தான் இறைவன் அப்படிங்கிறது தான் அந்த உண்மை. நஞ்சு என்பது இங்கு உண்மையான நஞ்சாகவும் இருக்கலாம். அதே வேளையில் மனித வாழ்வில் தோன்றும் துன்பம், பகை, வெறுப்பு, அறியாமை, தீவினை ஆகியவற்றிற்கும் உருவகமாக புரிந்து கொள்ளலாமா? புனஞ்செய்த நெஞ்சிடை, இது பாடலின் மிக அழகான இடம் அப்படின்னு நம்ம கருதலாம். புனம் என்றால் பண்படுத்தப்பட்ட நிலம் அப்படின்னு அர்த்தம். உழுது களைகளை அகற்றி விதை விதைக்க தகுந்தவாறு திருத்தப்பட்ட வயலை தான் நம்ம அப்படி சொல்லுவோமா. ஒரு நிலம் இயற்கையாக இருந்தால் மட்டும் அது விளைநிலமாகாதான். முதலில் கல்லை அகற்ற வேண்டுமா, முள்ளை அகற்ற வேண்டுமா, களைகளை அகற்ற வேண்டுமா, நிலத்தை உழ வேண்டுமா, பின்னர் விதையிட வேண்டுமா, பின்னர் நீர் பாய்ச்ச வேண்டுமா, அதன் பின் தான் பயிர் விளையுமா? திருமூலர் இதையே மனதிற்கு ஓமையாக கொள்கிறாராம். எப்படி? புனஞ்செய்த நெஞ்சு என்பது வெறுமனே நல்ல மனம் என்று பொருள் அல்ல. அது பண்படுத்தப்பட்ட மனம், கோபத்தின் கலைகள் அகற்றப்பட்ட மனம், பகையின் முட்கள் அகற்றப்பட்ட மனம், பொறாமையின் கற்கள் அகற்றப்பட்ட மனம், அகந்தையின் வேர் பிடுங்கப்பட்ட மனம், ஆசையின் காட்டாறு அடக்கப்பட்ட மனம். அத்தகைய மனம்தான் இறைவன் தங்குவதற்குரிய நிலமாகிறதாம். போற்றவல்லாருக்கு இங்கு திருமூலர் மிக முக்கியமான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாராம், போற்றுதல். இறைவனை பற்றி வாயால் 1000 முறை பேசுவது மட்டும் போற்றுதல் ஆகாதான். உள்ளம் ஒன்றை நினைக்கிறது, வாய் வேறொன்றை பேசுகிறது, செயல் இன்னொன்றை செய்கிறது. அப்படியான மனதால் இறைவனை போற்றவே முடியாதான். நெஞ்சே கோவிலாகி, நினைவே பூஜையாகி, அன்பே அர்ச்சனையாகி, வாழ்வே வழிபாடாகும் நிலையே உண்மையான போற்றுதல் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் புனஞ்செய்த நெஞ்சிடை என்று முதலில் மனதை பண்படுத்தி விட்டு அதன் பின்னர் போற்ற வேண்டும் என்கிறார் திருமூலர். பாகனும் மாங்கே, இங்கே வருபவன் யார் அப்படின்னா, உமையை தன் ஒரு பாகமாக கொண்ட சிவபெருமானா. அதாவது சிவமும் சக்தியும் பிரிவற்ற ஒன்றாக விளங்கும் அர்த்தநாதீஸ்வர தத்துவம் இங்கு நினைவூட்டப்படுகிறது. சிவம் தனித்து கிடையாது, சக்தி தனித்து இல்லை. செயலும் சக்தியும் அறிவும் ஆற்றலும் நிலையும் இயக்கமும் ஒன்றுக்கொன்று பிரியாதவையா. திருமூலர் இத்தகைய பரம்பொருளை மனதில் நிலை பெற செய்கிறார் அப்படிங்கிறது இங்க நாம புரிஞ்சுக்கணும். இனஞ்செய்த மான் போல், இங்குதான் பாடல் மிகவும் அழகாகிறதா. ஏன்? காட்டில் இருக்கும் மானை நினைத்து பாருங்கள். அது அச்சமுடைய உயிர். சிறு ஓசை கேட்டாலும் தலை நிமிருமா, சிறு அசைவு கண்டாலும் ஓடுமா. அதனை வலுக்கட்டாயமாக அணுகினால் அது விலகிவிடுமா. ஆனால் அதே மான் தன் இனத்தினிடையே இருக்கும்போது அச்சம் அதுக்கு குறைவான், அமைதி அங்கு வருமா, இயல்பான நெருக்கம் அங்க தோன்றுமா. திருமூலர் இதைத்தான் உவமையாக காட்டுகிறாராம். இறைவனை தேடி ஓட வேண்டியதில்லை, மனதை பக்குவப்படுத்து, அன்பால் நிரப்பு, உள்ளத்தை தூய்மைப்படுத்து. அப்போது இறைவனுக்கும் உனக்கும் இடையேயான அந்நியத்தன்மை அகலுமா. இணங்கி நின்றேனே, இது முழு பாடலோடைய ஒரு உயிர்
இருக்கிற ஒரு வரி. இணங்கி நிற்றல் அப்படின்னா இறைவன் பக்தனுடைய உள்ளத்துல வலுக்கட்டாயமாக புகுவதில்லையா. மனம் திறக்க வேண்டும், மனம் பண்பட வேண்டும், அன்பு மலர வேண்டும், அகந்தை அடங்க வேண்டுமா. அப்போது இறைவன் வெளியிலிருந்து வருபவன் அல்ல, உள்ளத்தில் ஏற்கனவே ஒளியாக இருந்தவன் அப்படிங்கிறது வெளிப்படுகிறதா. அதனாலதான் திருமூலர் வந்து நின்றான் என்று மட்டும் சொல்லவில்லையா, இணங்கி நின்றானே என்றுகிறாராம். இறைவனுக்கும் அடியாருக்கும் இடையே ஒரு அன்பின் இசைவு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத இங்க இந்த பாடலுடைய முடிவுல அவர் சொல்றாராம். இந்த மாதிரி வழிகளை நீங்க பண்படுத்தினா, உங்க மனதை நீங்க பண்படுத்தினால் அவ்வாறு நிகழும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதனாலதான் வெளியில கடவுளை தேடாதீங்க, முதல்ல அவர் வந்து உட்கார்றதுக்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுங்க, இறைவன் தானாக அங்க தோன்றுவார் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருவா விளங்குது. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை முடிந்த அளவு வாழ்க்கையில அதை பின்பற்ற தொடங்குங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரையா நான் இதுல சொல்றேன். அடுத்த பாடலை நான் விளக்கி அடுத்த பாடல உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விதுரன். நன்றி, வணக்கம்.